தமிழ் டிவி டிராமா வியூஸுக்கு ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமா ரொம்பவே சூப்பரான கியூட்டான உங்க எல்லாருக்கும் பிடிச்ச டீடைல்கள் அங்கிள் டிராமா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் புது சேனல் அப்படின்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க டிராமாக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோ வந்து ஹீரோயினி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா வில்லியும் ஹீரோயினியும் அக்கா தங்கச்சி. பட் ஆனா வில்லி வந்து ஹீரோயினிய ரொம்ப ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்திட்டு இருப்பா. இப்ப ஹீரோயினி வந்து ஹீரோவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் காஃபி திங்ஸ்ன்னு எடுத்துட்டு வந்து வைக்கிறான். வில்லி வந்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. ஹீரோயினி வேலைக்காரி மாதிரி இருக்கா. பட் ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினியை பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்லயே ரொம்ப பிடிச்சி போயிருது. அப்படியே ஹீரோயினியே பார்த்துட்டு இருக்கானா. இப்ப வில்லி வந்து அவளோட செல்ஃபை வந்து இன்ட்ரோ கொடுக்குறா. சார், இந்த மாதிரி நான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் என்னதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினியை பார்த்துக்கிட்டு அவனோட செல்ஃபை வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். நான் பொய் சொல்லலாம் விரும்பலை, என்னோட பேரண்ட்ஸுக்காக தான் இங்கே வந்தேன். எனக்கு வயசு 30 ஆகுது. இந்த 30 வயசுல 7 தடவை ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்திருக்கேன். இதுதான் என்னோட பர்சனல், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுங்க, நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறான், ஜஸ்ட் அ மினிட், எனக்கு டீ வேணும் அப்படின்னு கேட்குறான். அவளும் எடுத்து கொடுக்கலான்ட்டு போறா. வில்லி டக்குன்னு நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துக்கிட்டு வர்றாளா. டீயை வந்து தடுத்துறான். சாருக்கு வந்து நீ கொடுக்க கூடாது, அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வில்லிக்கு இப்ப செம காண்டாகி போயிடுது. ஹீரோயினி போயிட்டு டீயை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க, இந்த டீயை நான் கண்டிப்பா குடிக்கலாமா அப்படின்னு அவன் கேட்கறான். இவளும் குடிங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் வில்லி வந்து ஹீரோ கிட்ட அப்படியே வலிஞ்சு பேசுவா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஹீரோ வந்து ஒன்னு எனக்கு சுத்தமா பிடிக்கல, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கடுப்பான வில்லி என்ன பண்றா, இவளாலதான் நம்மள அவர் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா, வீடு தொடச்சு பெருக்கிக்கிட்டு இருக்கா. ஒரு ஹோட்டலுக்கு கால் பண்ணி உனக்கு சூப்பரான சர்வெண்ட் அனுப்புறேன், நீ என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றா. அதான் ஹீரோயினிக்கு வந்து ஏதோ சாப்பாடுல கலந்து கொடுத்து அப்படியே ரொம்ப ஹாட்டா அவளால முடியாம ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. பின்னாடியே ஒருத்தன் வேற கையை பிடிச்சி இழுத்து டிஸ்டர்ப் பண்ணி துரத்திக்கிட்டு வரான். அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக தான் இப்ப வேகமா ஒடியாடுறா. எல்லா ரூம் கதவையும் போய் தட்டுறா, ப்ளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு யாருமே திறக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல நிக்கையில பிஏ வந்து ஹீரோயினிய பாத்துறான். இங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறா அவ. இவன் என்ன சொல்றான்னா, சாரோட ரூம் இங்கதான் இருக்குது, நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினியும் சரின்னு சொல்றான். இப்ப அவன் கார்டை வச்சு ஓபன் பண்ணி ஹீரோயினிய உள்ள அனுப்பிச்சிடுறானா. இவன் என்ன யோசிக்கிறான், இன்னைக்கு நம்ம சாருக்கு ஜாலி தான், அவர் ஆசைப்பட்ட பொண்ணு அவருக்கு கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இங்க பார்த்தா ஹீரோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினி வந்து ஹீரோ மேல விழுந்துடுறான். அங்கிள் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்ல, நீ கொடுத்த டீக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஹீரோயினிய கிஸ் பண்றான். கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினி கேக்குறா, அங்கிள் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. ஹீரோ சொல்றான், இல்ல எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் லைஃப்ல கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கு அவ சொல்றா, நானும் என் ஹஸ்பண்டை தவிர வேற யாரையும் டச் பண்ற மாதிரி ஐடியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ லைஃப்ல எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கிறத அப்படியே ரொம்ப ஹாட்டா இருக்கையிலே சொல்றா. அவ என்ன சொல்றாங்கிறது அவளுக்கே தெரியல. ராஜகுமார மாதிரி மாப்பிள்ள வந்து கார்ல வரணும், என்னை தூக்கிட்டு போகணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினி வந்து ஹீரோவோட கைய பிடிக்க ஹீரோவுக்கே ஒரு மாதிரி ஆயிடு. அவ்வளவுதாங்க, இவங்களுக்குள்ள பயங்கரமான ரொமான்டிக் போக ஆரம்பிச்சிருது. ஹீரோயினி ஹீரோவை கிஸ் பண்ண, ஹீரோ வந்து ஹீரோயினிய கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இவங்களோட ரொமான்ஸுக்கு அளவே இல்லாம போயிடுது. இப்ப ஒரு வழியா இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருது. மறுநாள் காலையில ஹீரோயினி வந்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறான். பார்த்தா ஹீரோயினிக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருந்திருக்கும் பிளக்கும். வெட்டெல்லாம் ப்ளீட் ஆயிருக்கும். ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருக்கும். ஹீரோ இப்ப ஹீரோயினிய நெத்தியில கிஸ் பண்ணிட்டு தூங்கி எந்திரிச்சு உடனே கால் பண்ணு குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லி கையில போன் நம்பர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினி வந்து எந்திரிச்சுப்பா. நான் எங்க இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருக்க ப்ளீட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. லாஸ்ட் நைட் நான் ட்ரிங்க் பண்ணிட்டேன், என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் லைஃப்ல ஒரு சீனியரா அவ லைக் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அவரை பத்தி நினைச்சு பார்த்துட்டு, சாரி நான் வெர்ஜன் இல்லாம போயிட்டேன், இனிமே உங்க கூட வாழ்ற தகுதி எனக்கு இல்ல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. இப்ப அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வந்தோடனே ஹீரோயினிக்கு ரொம்பவே பசியா இருக்கும். பக்கத்துல ரோட்டு கடை ஒண்ணு இருக்கும். அங்க போயிட்டு, சார் எனக்கு இந்த பன்னு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் $2 ஆகும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயினி கிட்ட $1 தான் இருக்குமா. சரி அந்த சின்ன பண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அப்படியே சோகத்தோடயே நடந்து வருவா. சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப ஒருத்தன் வந்து ஹீரோயினியை இடிச்சிருவான். அந்த பன்னு கீழே விழுந்துரும். இப்ப அவன் சாரி கேட்டுட்டு போயிடுவான். பட் ஹீரோயினிக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். அந்த பண்ணையும் ஒரு நாய் வந்து மோந்து பார்த்துட்டு திங்காம போயிடுமா. ஹீரோயினிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும்.
பசி தாங்க முடியாம மறுபடியும் அந்த பண்ண எடுத்து வச்சு அழுதுகிட்டு தின்னுட்டு இருப்பா. பார்க்கறதுக்கே ரொம்பவே பாவமா இருக்கும். ஒரு வழியா ஹீரோயினி எல்லா சோகத்தையும் தாண்டி வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் வில்லிய பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினிய பார்த்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கடி மறுபடியும் இங்க வந்த, நேத்து நைட்டு யாரு கூட இருந்த அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்ட உடனே ஹீரோயினி சொல்லுவா, நான் எதுவுமே பண்ணல, இவ தான் என்னை அங்க அனுப்பி வச்சா அப்படின்ற மாதிரி வில்லிய சொல்லிவா. வில்லி வந்து சண்டை போடுவா, நான் சொன்னா நீ போயிடுவியா, என்னடி என்ன மாட்டி விட்டுட்டு இருக்க, நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு யாரு கூடயே இருந்துட்டு என்ன வந்து சொல்லிட்டு இருக்கியா? இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாதன்னு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினி சொல்லுவா, "ஏம்மா நானும் உங்க பொண்ணு தானே, ஏன் என்னை இப்படியெல்லாம் பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சித்திக்காரி சொல்லுவா, "எவ்ளோ தைரியம் உனக்கு? நீ என் பொண்ணா? ச்சீ! இங்க இருந்து போடி மொதல்ல, அழுக்கு பிடிச்சவளே!" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த ஹோட்டல்ல ஹீரோயினி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா இல்லையா? அவன் அங்கருந்து வந்துருவான். "இவ என் கூட தான் ஆன்டி இருந்தா, என் கூட அனுப்பிச்சு வச்சுருங்க" அப்படின்னு சொல்ல, இவங்க குடும்பமே சேர்ந்து அவன் கூட அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிருவாங்க. ஹீரோயினி வந்து "ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. இவன் நல்லவன் கிடையாது. நான் அவன் கூட போக மாட்டேன்" அப்படின்னு ரொம்ப அடம் பிடிப்பாளா. இப்ப கை, காலெல்லாம் கட்டி போட்டுருவாங்க. "இவள இங்கேருந்து கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு, கை, கால் கட்டுன வாக்குலயே அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயினி ரொம்பவே வந்து கஷ்டப்படுவா. "ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு" எல்லார்கிட்டயும் ரொம்பவே கத்தி ஹெல்ப் கேட்பா. பட் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லுவானா, "நீ போலீஸ்க்கே கால் பண்ணாலும் உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப வில்லிக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அந்த பையன் கேட்பான், "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு. ஹீரோயினி, "போடா, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மரியாதையா என்ன விடுன்னு" சொன்ன உடனே, "என்னகிட்டயே இவ்ளோ திமிரா பேசுறியான்னு" ஹீரோயினி மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு அவள அடி அடின்னு அடிச்சு ரொம்ப கொடுமை பண்ணி அசிங்கமா தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் ஹீரோ வந்து மாஸா என்ட்ரி குடுப்பான். ஹீரோவ பார்த்த உடனே அந்த பையன் டக்குனு கோட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, "மாஸ்டர் நீங்களா? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து விடுவான் பாரு ஒரு உதையும் அடியும். அவன் போய் தொம்முன்னு கீழ விழுவான். ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட, "ஏ குட்டி பொண்ணு, உனக்கு எதுவும் ஆகலையேம்மா, நான் இருக்கேம்மா" அப்படின்னு சொல்லி கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு, "உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவான். இப்ப ஹீரோயினிய தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஹீரோவோட வீட்டுக்கு வந்தவுடனே ஹீரோயினி ஆசைப்பட்ட மாதிரியே மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருப்பான். அதை அட்ஜஸ்ட் பண்ணியே விடுவான். இந்த ஆசையெல்லாம் ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட ஹோட்டல்ல வந்து போதையில இருக்கிறப்ப சொல்லியிருப்பாளா. இப்ப வில்லியோட குடும்பம் அங்க வந்துரும். "என்ன தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தீங்க, இவள ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இவ வேலைக்காரி மாதிரி" அப்படின்னு சொல்லவும், ஹீரோ சொல்லுவான், "எனக்கு இவள தான் பிடிச்சிருக்கு, நான் இவள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு. இப்ப வில்லி என்ன சொல்லுவானா, "எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஆளையே நீ கரெக்ட் பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்லி அடிக்க போக, ஹீரோ விடுவான் பாரு ஒரு அறை. வில்லியோட கண்ணமே பழுத்து போயிடும். வில்லியோட அப்பா அம்மாலாம், "ஏன் பொண்ணையா அடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்லுவான், "மரியாதையா இங்க இருந்து நீங்க போகலன்னா உன் குடும்பமே இல்லாம பண்ணிருவேன். மரியாதையா போங்க" அப்படின்னு சொல்லி கத்துவானா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட கேட்பான், "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா?" அப்படின்னு. ஹீரோயினியும், சம்மதம், ரொம்ப சம்மதம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ண, இத பார்க்குற வில்லிக்கு பயங்கர காண்டாகி போயிடும். இப்ப ஹீரோ வந்து, "இதுங்கலாம் கிடக்கு கண்டுக்காதம்மா. மை டியர் ஒய்ஃப், வாம்மா நம்ம காருக்கு போகலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லி ஹீரோயினிய கார்ல கூட்டிட்டு போவான். இப்ப ஹீரோயினியோட அம்மா, அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க பின்னாடியே கத்திட்டு வருவாங்க, "அம்மா என்ன மறந்துறாதம்மா, நான் உன்னோட அப்பா அம்மா, என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கம்மா" அப்படின்னு. இப்ப கார்ல போகையில ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவா, "இது உண்மையா பொய்யா? என் ஆசையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறுது. நான் எப்படியெல்லாம் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேனோ, அதே மாதிரி நடக்குது" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து யோசிப்பான், "இவளுக்கு நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல போலக்கும். கனவுன்னு நினைச்சிட்டு இருக்கா" அப்படின்ற மாதிரி. ஒரு வழியா இப்ப ஹீரோவும், ஹீரோயினியும் அவங்க சேர்ந்து வாழ போற வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோ வந்து சோபாவுல மாசா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பானா, ஹீரோயினி நின்னுக்கிட்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. "வந்து உட்காரு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, ஹீரோயினி பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு ரொம்பவே நர்வஸா இருப்பாளாம். ஹீரோ கேட்பான், "என்னாச்சு? ஏன் இவ்ளோ நர்வஸா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "உங்ககிட்ட சில விஷயங்கள நான் சொல்லணும்" அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோவும் "என்ன சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்பானா. "எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. நான் காலேஜ்ல டிகிரி முடிச்சிருக்கேன்" அப்படின்னு இன்ட்ரோ குடுக்க ஆரம்பிப்பா. ஹீரோ சொல்லுவான், "நான் அசிஸ்டன்ட்டுக்கு ஆள் எடுக்கலம்மா, உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்ல" அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "இல்ல, சில விஷயங்கள உங்ககிட்ட நான் சொல்லணும். நான் வெர்ஜின் கிடையாது. லாஸ்ட் நைட் வந்து ட்ரிங்க் பண்ணதுனால நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்குவான், "இல்ல, இந்த உலகத்திலேயே நீ என்னோட பொண்ணு. உன்னை யாருக்கும் நான் விட்டு குடுக்க மாட்டேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் சொல்லிர்றேன்" அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். இப்ப ஹீரோயினி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ சொல்லுவான், "எதுக்கு நீ இப்படிலாம் ஃபீல் பண்ற? நான் இருக்கேன். அத பத்தியெல்லாம் நீ எதுவுமே யோசிக்காத" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹீரோயினிய தூக்கி சோபாவுல உட்கார வச்சு கிஸ் பண்றதுக்காக போவான். ஹீரோயினி டக்குன்னு, "நான் ஃபர்ஸ்ட்டு ரூமுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக,
ஹீரோ இங்கேருந்து வந்து எதை பத்தி ஃபீல் பண்ணாத. நாளைக்கு நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய தூக்கிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு தான் போவான். ஹீரோயினிய வந்து ஹீரோ தூக்கிட்டு வந்து ரூம்ல இறக்கி விட்டவுடனே, ஹீரோயினி சொல்லுவா, "இதெல்லாம் நீங்க தூக்காதீங்க. நானே தூக்கிக்கிறேன். எங்க வீட்ல எப்போதும் என்ன வீட்ல கூட சேர்க்க மாட்டாங்க. நான் வெளியிலே தான் இருப்பேன். சூட்கேஸ் எல்லாம் நான் தான் தூக்கிக்கிட்டு வருவேன்." அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடும். விஏவுக்கு கால் பண்ணி, "அந்த வில்லி ஃபேமிலி இருக்கிற வீடு உடனே என்னோட ஒய்ஃப் பேருக்கு மாறணும் ரைட்?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுவான். ஹீரோயினி கிட்ட சொல்லுவான், "இனிமே அந்த வீடு வந்து உனக்கு 600 மில்லியன் அப்படின்னு சொன்னோனே ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ சொல்லுவான், "என் ஒய்ஃபுக்காக இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லுவான். ஹீரோயினியும் தேங்க்யூ மிஸ்டர் சான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோயினிய தூக்கி அப்படியே உட்கார வச்சு, கால் மீ ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாளா, உடனே இவனுக்கு ரொமான்டிக் மூடு ஸ்டார்ட் ஆயிரும். ஹீரோயினிய கிஸ் பண்ண போக, ஹீரோயினி டக்குன்னு எனக்கு நிறைய திங்ஸ் மடிக்க வேண்டியது இருக்கு. நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு சூட்கேஸ்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டுல அடுக்க போவா. பார்த்தா ஹீரோயினியோட ட்ரெஸ் எல்லாம் பிஞ்சு போய் தச்சிருக்குமா. ஹீரோயினி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஹீரோ அங்கிருந்து வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோயினி அப்படியே ட்ரெஸ்ஸை மறைச்சு வச்சுக்குவாளா, அவளுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கும். ஹீரோ அதெல்லாம் முடியாது, என்கிட்ட காமின்னு சொல்லி பாப்பானா, அது ஒட்டு துணி வச்சு தச்சிருக்குமா, இதுக்கா ஃபீல் பண்ற, காலையில விடிஞ்சோன்னு டிசைனரை வர சொல்லி சூப்பர் சூப்பரா ட்ரெஸ் டிசைன் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினியும் சரின்னு சொல்லுவா. ஹீரோயினி இப்ப ரெஸ்ட் ரூமுக்கு போவாளா, அங்க போயிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவலான்னு போறப்பதான் கையில இருக்க ஃபோன் நம்பரை பாப்பா. இந்த நம்பருக்கு கால் பண்ணா நம்ம கூட இருந்தது யாருன்னு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வேகமா கால் பண்ணுவா. பார்த்தா ஹீரோவோட ஃபோன் தான் ரிங் ஆகும். வெளியில தான் ரிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேகமா வருவாளா, பார்த்தா ஹீரோ வந்து வேற யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி சரி மிஸ்டர் சான், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டோரை சாத்த போக, ஹீரோ வேகமா ஒடியாந்து அதெல்லாம் சாத்தக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினிய கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினி வேணான்னு சொன்னா கூட அவனோட ஷர்ட்டை கழட்டி ஹீரோயினியோட கையை கட்டி போட்டுட்டு பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினி வந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவாளா. ஹீரோ வந்து என்னாச்சுமா, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். லாஸ்ட் நைட் நான் ரொம்பவே காயப்பட்டுட்டேன், என்னால முடியல, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, ஹீரோவோட மனசு உடைஞ்சு போயிரும். நம்ம போய் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சாரிம்மா நீ நல்லா ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு மேரேஜ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினியை ஹக் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். மறுநாள் காலையில ஹீரோயினி எழுந்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவா. இன்னைக்கு எனக்கு கல்யாணம், இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி போய் என்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்து பெஸ்ட் ட்ரெஸ்ஸா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்குக்கு போவா. அங்க போய் பார்த்தா அவளோட பிஞ்சு போன ட்ரெஸ் தான் இருக்குமா. அதுக்குள்ள வந்து ஹீரோ செம்மையா எல்லா ட்ரெஸ்ஸுமே ரெடி பண்ணி வேலைக்கார பொண்ணுங்கள்ட்ட கொடுத்துருப்பான். அவங்க கொண்டாந்து கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா வருவாளாம். ஒர்க் பண்ற உமன்ஸ் எல்லாருமே, "இந்த ட்ரெஸ் உங்களுக்கு செம்மையா இருக்கு மேடம். நீங்க அழகா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு வெட்கமே வந்துரும். "ஆமா, சான் சார் எங்க இருக்காரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்கள சார் வந்து பார்க்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கிட்டு வரலாம்னு சொன்னாங்க மேடம்." அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு பார்க்ல போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல ஹீரோயினியோட காலேஜ்ல சீனியர் ஒருத்தனை ஹீரோயினி வந்து லவ் பண்ணியிருப்பா. ஆனா ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டா. அவன் வந்து ஹக் பண்ணிக்குவான். "ப்ளீஸ் உன்னைய நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் உன்னைய பார்க்குறேன்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி வந்து ஐ திங்க் இந்த 2 இயர்ஸ்ல உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்ல வரையிலேயே, ஹீரோ வந்து அவன பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினிய ஹக் பண்ணிக்குவான். இப்ப அந்த சீனியர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறப்ப, ஹீரோயினி வந்து சொல்லுவா, "இன்னைக்கு நானும் இவரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். சர்டிஃபிகேட் வாங்க போறோம்." அப்படின்னு. அவனுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாயிடும். "இத நீ பண்ணாத. உன்னோட வயசு 20. அவர் என்னோட அங்கிள். ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பா. "உன்ன நான் காலேஜ் படிக்கையிலேருந்து எவ்வளோ மிஸ் பண்றேன், எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? உனக்காக தான் நான் இத்தன வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவர்கிட்ட இருக்க பணத்துக்காக தான் நீ அவர கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினி "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு சீனியர் சொல்லுவான், "ப்ளீஸ் உனக்கு தேவையான பணத்த நான் குடுக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லி கெஞ்சையில, ஹீரோவுக்கு காண்டாயி அவன் சட்டைய புடிச்சு, "மரியாதையா பேசு. அவ உனக்கு ஆன்ட்டியா வரப்போறவ." அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப கூட அந்த சீனியர் வந்து விடமாட்டான். "ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் உன்ன ரொம்ப லைக் பண்றேன். இத்தன வருஷமா அப்ராட்ல படிச்சுட்டு இருந்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து அவனோட சட்டைய புடிச்சு, "இவ கஷ்டப்படுறப்பலாம் நீ எங்கடா போன?" அப்படின்னு கேட்க, "உங்களுக்கே தெரியாதா? நான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ப்ளீஸ் அவள என்கிட்ட குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுவான். பட் ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு அடிய போட்டு, "இங்கேருந்து மரியாதையா நீ கிளம்பு. அதுதான் உனக்கு நல்லது." அப்படின்ற மாரி சொல்லுவானா. பாவம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி கீழ விழுந்து கிடப்பான்.
இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய போயிட்டு கிஸ் பண்ணுவானா, இத பார்த்தோன்னா அவன் மனசு சுத்தமா உடைஞ்சு போயிரும். வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கூட்டிட்டு போகையில, சீனியர் சொல்லுவான், "இவர தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத. இவர் உனக்கு மேட்சா இருக்க மாட்டாரு. நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்ம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா" அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு கிடப்பான். அதுக்கு ஹீரோயினி சொல்லுவா, "சாரி சீனியர், என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு சூட்டபிளான பொண்ணு இல்ல. என்னை லைக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், சூட்டபிளான ஆளு இல்லையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஹீரோயினி சொல்லுவா, "நேரம் நாள் எதுவுமே சரியில்லங்க. ஒரே தடங்கலா வருது. மேரேஜ் இன்னொரு நாள் பண்ணிக்கலாமான்னு?" கேட்க, ஹீரோ சொல்லுவான், "என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிட்டு குண்டு கட்டா கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இறக்கி விட்டுருவான். இப்ப ஒரு வழியா 2 பேரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போஸ் குடுத்துட்டு மேரேஜ முடிச்சிருவாங்க. சர்டிஃபிகேட்டையும் கையில வாங்கிடுவாங்க. ஒரு வழியா மேரேஜ் முடிஞ்சு சர்டிஃபிகேட்ட வச்சுக்கிட்டு ஹீரோயினி, "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்பவே முடியல" அப்படின்னு பேசிக்கிட்டு ஹீரோ கிட்ட கேட்பா, "நீங்க கோவமா இருக்கீங்களா அங்கிள்?" அப்படின்னு. "ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினி, "சரியான ஓல்டு மேன் படுத்துறான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே இடிச்சுக்குவா. "என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஓல்டு மேனா? இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. ஓல்டு மேன் என்ன பண்ணுவான் தெரியுமா?" அப்படின்னு காதுக்குள்ள வந்து குச்சு முச்சும்பானா. உடனே ஹீரோயினி, "நீங்க ரொம்ப மோசம். இப்படியெல்லாம் பேசாதீங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப ஹீரோ சொல்லுவான், "ஓகே ஃபைன், மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சர்ஜரிய முடிச்சுட்டு வந்து உன்ன பார்க்குறேன். நீ ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு ஒரு மோதிரத்த தூக்கி ஹீரோயினி மேல போடுவான். அவ அத எடுத்து பார்த்துட்டு, "சோ பியூட்டிஃபுல், சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு" அப்படிம்பாளா. ஹீரோ வந்து இப்ப ஹீரோயினிக்கு கையில அந்த ரிங்க போட்டு விடுவான். அவ அப்படியே மேல வச்சுக்கிட்டு, "ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கு. அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிட்ட சொல்லுவான், "லைஃப்ல உன்ன நான் எப்போதுமே மிஸ் பண்ண மாட்டேன். பத்திரமா பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லுவான். 2 பேரும் ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோயினி வந்து வீட்ல சமைச்சுக்கிட்டு இருப்பாளா. கிராண்ட்மா வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. "என் கிராண்ட் டாட்டர் இல்லாவா, சூப்பரா இருக்கா, கியூட்டா இருக்கா, அழகா இருக்காளே" அப்படின்ற மாதிரி. ஹீரோயினி இப்ப காய் கட் பண்ணலான்ட்டு போறப்ப கிராண்ட்மா இங்கிருந்து வந்து, "மேடம், இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. நான் இருக்கிறேன், நான் பண்றேன். நான் ஹவுஸ் கீப்பிங்கா தான் இருக்கேன் இங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி, "பரவாயில்ல கிராண்ட்மா, நான் பண்றேன்னு" சொல்லுவாளா. "இல்ல இல்ல, எங்க வீட்டு மகாராணி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ வந்து டோர தட்டுற மாதிரி இருக்கும். கிராண்ட்மா, "நான் போய் டோர ஓப்பன் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவா. யாருடா அது கதவ தட்டுறதுன்னு பார்த்தா ஹீரோயினியோட அக்கா தான் அங்க இருந்து வந்திருப்பா. வில்லி பயபுள்ள. ஹீரோயினிய தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போவா. ஹீரோயினி, "எதுக்குடி நீ இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்லுவா, "சான் வந்து என்னோட ஃபியான்சி. நான் அவரை பார்க்க தான் வந்தேன். எங்க இருக்காரு மிஸ்டர் சான், சான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூமா போய் தேடிக்கிட்டு இருப்பா. ஹீரோயினியும் "இங்க இல்ல, இங்க இல்ல" அப்படின்னு சொல்ல, அவ கேட்கவே மாட்டா. இப்ப கிராண்ட்மா வந்து ஒரு ரூம்ல கொண்டு போய் வில்லிய தள்ளி, "இதுதான் கெஸ்ட் ரூம். இங்க தான் நீ இருக்கணும். ஓகேவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லிக்கும் வேற வழி இல்லாம டென்ஷன் ஆயிட்டு நின்னுட்டு இருப்பா. ஹீரோயினி கேட்பா, "எதுக்கு தாண்டி நீங்க வந்திருக்கா?" அப்படின்னு. அதுக்கு அவ சொல்லுவா, "என்னோட ஹஸ்பண்ட பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்ட்டு ஓவரா திமிரா பேசுவாளா. கிராண்ட்மா உடனே என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து நீட்டுவாங்க. "இங்க பாரு, எங்க மேடம்க்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சாரோட பேர் தான் அதுல இருக்கு, பாத்தியா?" அப்படின்னு சொன்னோன்னே, வில்லி அத பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படி சர்டிஃபிகேட்டையும் கிராண்ட்மாவையும் லைட்டா தள்ளி விட்டுருவா. "இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்படியாவது அவர கரெக்ட் பண்ணி டேட்டிங் பண்ணியே ஆவேன்டி. எப்படியும் உங்கள பிரிச்சுருவேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் கிராண்ட்மாவுக்கும் பயங்கர கோவம் வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினி வந்து யோசிப்பா, யாராவது புல் பண்ணா சும்மா விடக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லியிருப்பானா, அத யோசிச்சு பார்த்துட்டு, "எவ்ளோ தைரியம் இருந்தா என் புருஷனே நீ கரெக்ட் பண்ண பாப்படி" அப்படின்னு சொல்லி பயங்கரமா வில்லி கூட ஹீரோயினி சண்டை போட ஆரம்பிச்சுருவா. கிராண்ட்மா, "அப்படிதாம்மா, போடுமா போடுமா" அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைட்ல இப்ப ஹீரோயினி வந்து ஜெயிச்சு வில்லிய தள்ளி விட்டுட்டு செம்மையா வந்து மாஸா நின்னுகிட்டு இருப்பா. கிராண்ட்மா வந்து "சூப்பர் சூப்பர்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவ தான் காமிப்பாங்க. ஹீரோ வந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். கிராண்ட்மா வந்து ஹீரோயினிய கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துருவாங்க. "எப்பா, என் பேத்திக்கு அடிபட்டுருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான். "என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி. ஹீரோயினி சொல்லுவா, "நீங்க நினைக்கிற மாரி எனக்கு ரொம்பலாம் அடிபடல. இவங்க சும்மா சொல்றாங்க" அப்படின்னு. இப்பதான் ஹீரோவுக்கு நிம்மதியா இருக்கும். பர்சனல் விஷயம்லாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா. உடனே ஹீரோயினி, அவர் கோவமா இருக்காரு என் மேல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவா. பக்கத்துல இருக்க டாக்டர் சொல்லுவான், "வெளியில போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க, ஓபி போட்டுட்டு வாங்கன்னு." ஹீரோ சொல்லுவான், "இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்ட்டு. ஹீரோ கேட்பான், "உன் பேர் என்ன?" அப்படின்னு. கிராண்ட்மாக்கு கோபம் வந்துடும். "என்னது பேரா?" அப்படின்னு. ஹீரோயினி, "அமைதியா இருங்க கிராண்ட்மான்னு" சொல்லிட்டு அவளோட பேரை சொல்லுவான். இவளும் வயசு கேட்பானா, 20 வயசு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்பான்.
உடனே ஹீரோயினி சொல்லுவா, எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, இன்னைக்கு தான் ஆனுச்சு, இங்க பாருங்க கையில மோதிரம் அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே ஹீரோ இவ வேற படுத்துறா மானத்தை வாங்குறா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்க, என் பேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இங்க வாமா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட மடியில போயிட்டு இப்ப உட்கார வச்சிருவாங்க. சுத்தி இருந்த டாக்டர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப ஹீரோ வந்து ஒரு ஒரு இடமா டச் பண்ணி இங்க வலிக்குதா இங்க வலிக்குதா அப்படின்னு கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, நிறைய பேர் இருக்காங்க டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ வந்து கேட்காம சொல்லிக்கிட்டே இருப்பானா வலிக்குதா வலிக்குதான்ட்டு. ஹீரோயினி நினைச்சுக்குவா, டாக்டரா இருக்கனால ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி. சுத்தி இருந்த டாக்டர்ஸ் எல்லாம், இவர் என்ன இப்படி பண்றாரு, எவ்வளோ லேடி டாக்டர்ஸ் இருக்காங்க, இவர் ஏன் டச் பண்றாரு, ஏய் ப்ரொஃபசர்னா அப்படிதான்டா, அதெல்லாம் கண்டுக்காதடா, ரொமான்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவான், ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இதுக்கு மேல முடியாதுமா ப்ளீஸ்மா எந்திரிமான்னு சொன்ன உடனே ஹீரோயினி எந்திரிச்சு சொல்லுவா, இந்த குக்கிங் உமன் கிராண்ட்மா தான் இப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்ல, கிராண்ட்மா வந்து பின்னாடி இருந்து சிக்னல் காமிப்பாங்க, நான் இன்னும் உன்னோட பாட்டிங்கிற உண்மையை சொல்லலடா அப்படின்னு. இப்ப ஹீரோ சொல்லுவான், எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, மீட்டிங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர்ஸ் எல்லாருமே கிளம்பிடுவாங்க, கிராண்ட்மா கூட கிளம்பிடுவாங்க. ஹீரோ வந்து இப்ப ஹீரோயினி கிட்ட சொல்லுவான், அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் கிராண்ட்மா கிடையாது, என்னோட ஓன் கிராண்ட்மா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அவங்க என்கிட்ட போய் சொன்னாங்க அப்படின்னு இவ ஷாக்கிங்கா கேட்க, ஹீரோ வந்து ஹீரோயினியை தூக்கி டேபிள்ல உட்கார வச்சுக்கிட்டு, நீ கியூட்டா இருக்கல்ல அதனாலதான் அப்படின்னு நெத்தியில கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, நீ ஏன் இவ்வளோ ஹாட்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, இல்லையே நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரியாதா நீ ஹாட்டா தான் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோயினி கேட்பா, இப்ப நான் என்ன பண்றது அதுக்கு அப்படின்னு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல, அவளும் அது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா கேட்க, ஹீரோ வந்து ஹீரோயினியை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினி நினைச்சுக்குவா, இவ ஆரம்பிச்சுட்டாயா அப்படின்ற மாதிரி. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போக ஹீரோயினியோட கையில லைட்டா பட்டுரும். ஐயோ வலிக்குது அப்படின்னு இவ சொல்ல, என்னோட ஒய்ஃபை அடிச்சது யாரு அப்படின்னு இவன் ஷாக்கிங்கா கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, இது மாதிரி வில்லி கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன், அதுலதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃபையே இப்படி பண்ணாங்களா, இப்ப என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கூப்பிட்டுட்டு வெளியில வருவான். அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே வணக்கம் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்லுவான், என்னோட ஒய்ஃபை யாரோ அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருங்கிறத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப வில்லி இருக்கிற இடத்துக்கு தான் போவாங்க. அதான் வில்லி உட்காந்துருப்பா, இவங்க எல்லாம் வந்தோடனே, ச்சே டாக்டர் சான் வரலையா அப்படின்னு இவ சோகமா இருக்க, ஹீரோயினியை கூப்பிட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து வருவான். இவன் எந்திரிச்சு போயிட்டு, ச்சே நான் நேத்தே உங்கள பாக்குறதுக்கு வந்தேன், இவங்க தான் யாருமே என்ன பார்க்க விடல, இங்க பாருங்க எனக்கு எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட கேட்பான், அவ எந்த கையில உன்னை அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரி. ஹீரோயினி சொல்லுவா, நடந்த சண்டையில அட்டாக் பண்றப்பெல்லாம் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த டாக்டர் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க மாஸ்டரோட ஒய்ஃபையே நீ அட்டாக் பண்ணியா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி காத்த, ஹீரோயினி சொல்லுவா, காம் டவுனா இருங்க காம் டவுனா இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வில்லி என்ன சொல்லுவானா, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க, இவ தான் என்னைய போட்டு அடி அடின்னு அடிச்சா, இங்க பாருங்க என் கையில கட்டு போட்டிருக்கு, கழுத்துல எல்லாம் காயம், எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எல்லாத்துக்கும் இவ தான் காரணம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோயினிய பாராட்டுவான், செம்மடி பொண்டாட்டி நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. மத்த டாக்டர்ஸ் எல்லாருமே கை கொடுத்து, மேடம் சூப்பர் சூப்பர் சேலஞ்சான விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு சொன்னோன்னா, ஹீரோயினுக்கு செம சிரிப்பா போயிடும். வில்லி வந்து செம ஷாக் ஆயிடுவா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவ என்னை அட்டாக் பண்ணியிருக்கா, சரியான பட்டிக்காடு இவ, இவளுக்காக என்னைய இப்படி அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோவுக்கு இப்ப செம்ம காண்டாயிடும். அந்த டாக்டர் கோட்டை கலட்டி வைப்பான் பாரு, மத்த டாக்டர்ஸும் இப்ப கலட்டி வச்சிருவாங்க. என்னடா பண்ண போறாங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தா, வில்லிய புடிச்சு டேபிள்ல இழுத்து தள்ளி கம்பி கத்தின்னு வச்சு குத்தி அடி அடின்னு அடிச்சு, எங்க மாஸ்டரோட ஒய்ஃபையே நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு கொடுமை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி பாவம் விட்டுருங்கடான்னு சொன்னா கூட கேட்கவே மாட்டாங்க. வில்லி கடந்து கத்திக்கிட்டே இருப்பா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோ வந்து ஃபைனலா அட்டாக் ஃபைனல் அப்படின்னு சொன்னோன்னே, வில்லிய தூக்கி கீழ போட்டு சும்மா மிதி மிதின்னு மிதிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப பாவமா வில்லி கீழ விழுந்து கிடப்பான். டாக்டர்ஸ் எல்லாரும், மேடம் எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஹீரோ சொல்லுவான், எனக்கும் வேலை முடிஞ்சிச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஹீரோயினிக்கு பாவம் இவ பாவமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவளும் இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினி வந்து வீட்ல உட்காந்து பெட்ரூம்ல யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இவர் எதுக்கு நம்மள கல்யாணம் பண்ணிருப்பாரு, அவர் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல ஹீரோ அங்க இருந்து வந்துருவான். வந்து ஹீரோயினி பக்கத்துல உட்காந்து, என்னாச்சு தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல எனக்கு தூக்கம் வரலன்னு அவ சொல்ல, இவன் தலையோட தலை வச்சு ஒட்டி பார்ப்பான், ஹீட்டா இருக்கா ஹாட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி. நீ எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? குழந்தைக்காக தானே அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அதுக்கு இவன் சொல்லுவான், "என்னம்மா இன்னொரு சின்ன பொண்ணா இருக்க, இவ்வளோ டைரக்ட்டா கேட்குறியே?" அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிக்குவான். இவ டக்குன்னு எந்திரிச்சு, வேகமா அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சுருவா. "என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, "ஆமா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறேன். உங்களுக்கு தேவை குழந்தை தானே, அதனால தான்." அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவுக்கு ஹீரோயினி மேல ரொம்ப ஆசை இருக்கும். பட் ஆனா அவ இந்த சிச்சுவேஷன்ல இப்படி பண்றது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸ போடுமா, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லுவான். இப்ப இவ என்ன சொல்லுவான்னா, என்னதான் இருந்தாலும் நான் டர்ட்டி பொண்ணு தானே, எனக்கு ஒன் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ வந்து ஷாக்கா கேட்பான். ஹீரோயினி வந்து கோட்ட மாட்டிக்கிட்டு, ஆமா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் யார் கூடயோ ஒன் நைட் இருந்துட்டேன் தானே, அப்ப நான் டர்ட்டியான பொண்ணு தானேன்னு சொல்ல, ஹீரோவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கோட்ட அப்படியே எடுத்து போத்தி ஹீரோயினிய ஹக் பண்ணிக்குவான். இவகிட்ட சீக்கிரமா உண்மைய சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். இந்த பக்கம் இப்ப ஹீரோயினி வந்து ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பா. வில்லி வந்து அங்கிருந்து வம்பு இழுக்கிறதுக்காக வந்துருவான். ஹீரோயினி சொல்லுவா, என்னோட வழிய விடு, நான் கிளம்பணும்னு சொன்னா கூட வில்லி வந்து கேட்கவே மாட்டான். நீ சொல்றத கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. வில்லி வந்து சொல்லுவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அன்னைக்கு நைட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல உன் கூட இருந்தது உன்னோட ஹஸ்பண்ட் தான், இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினி வந்து ஷாக் ஆயிடுவா. இவ என்ன சொல்றா, ஏதோ போய் தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல அங்க சீனியர் இருக்கா இல்லையா, அவன் அங்க வந்துருவான். சீனியர் கிட்ட இப்ப வில்லி சொல்லுவா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவ உங்கள ரொம்ப லைக் பண்றா, இவளோட பர்சனல் டைரி தான் இது, நீங்களே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப அந்த சீனியர் வந்து ஃபுல்லா உட்காந்து படிச்சு பார்ப்பான். அத பார்த்தா ஹீரோயினி வந்து அவ பர்சனல் டைரியில எழுதியிருப்பா, சீனியரை வந்து லைக் பண்றேனா அப்படின்ற மாதிரி. அத பார்த்த உடனே சீனியர் ரொம்ப ஹாப்பி ஆகி ஹீரோயினிய போய் ஹக் பண்ணிக்குவான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க என்ன லைக் பண்றீங்களா, என் அங்கிள் கூட ஸ்டே பண்ணிட்டேங்கிற காரணத்தினால தான் என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி வந்து அது டைரிய கொடுன்னு கேட்டுட்டு இருப்பாளா. அந்த டைம்ல ஹீரோ அங்க இருந்து வந்து சீனியரை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, இவ என்னோட ஒய்ஃப்னு சொல்ல போகையில ஹீரோயினி வந்து ஹீரோவோட கைய தள்ளி விட்டுருவாளா. ஹீரோவுக்கு இப்ப ஒண்ணுமே புரியாது. சீனியர் இப்ப சொல்லுவான், இது இவளோட பர்சனல் டைரி, இதுல இவ தெளிவா எழுதியிருக்கா, அவ என்னதான் லைக் பண்றா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து புடுங்க போவானா, அவன் குடுக்க மாட்டான். இப்ப ஹீரோ சொல்லுவான், அது அவளோட பர்சனல் டைரி, இத அவகிட்ட குடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில ஹீரோயினி ஒரே ஒரு கேள்விதான் கேட்பா, அன்னைக்கு நைட்டு என் கூட ரூம்ல இருந்தது நீங்க தானா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஆமா நான் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையா சொல்லுவானா. ஹீரோயினிக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா போயிடும், அழுக ஆரம்பிச்சிருவா. நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன், எவ்வளோ கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருப்பேன், அப்ப கூட உங்களுக்கு சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்லுவான், ஒரு 2 டேஸ் கழிச்சு உனக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருந்தேங்கிற மாதிரி சொல்ல வர, ஹீரோயினி வந்து அதை ஏத்துக்கவே மாட்டா. இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இருந்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, அப்ப கூட உனக்கு சொல்லணும்னு தோணலல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல ஹீரோ ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோயினி என்ன பண்ணுவா, ரிங்க கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அவ்வளவுதாங்க, ஹீரோவோட மனசு உடைஞ்சு போய் ரொம்பவே சோகமாயிடுவான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சுன்னு காமிப்பாங்க. ஹீரோயினி வந்து ஒரு பார்ட்டிக்கு அழகான Dress போட்டுக்கிட்டு சூப்பரா மாஸா என்ட்ரி குடுப்பா. பார்த்தா அந்த பார்ட்டில வில்லியும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸ தான் போட்டுக்கிட்டு வருவா. அவ்வளதான், இது ஒரு ரீசன் பத்தாதா ஹீரோயினிய வம்பிழுக்க ஆரம்பிச்சுருவா. நீ போட்டிருக்க Dress வந்து ஃபேக்கு, நான் போட்டிருக்க Dress தான் வந்து ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியும் எப்போதும் போல வழக்கம் போல ஆர்கியுமென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இல்ல அப்படின்னு வில்லி வந்து அடிச்சு பேசிருவா. இல்ல என் Dress தான் ஒரிஜினல் அப்படின்ட்டு. அந்த டைம்ல ஹீரோ வந்து என்ட்ரி குடுப்பான். ஒரிஜினல் யாரோடதுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோயினி டக்குன்னு ஹஸ்பண்ட் வாங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னோனே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். என் நெஞ்சிலேயே பால வாத்தம்மா, நீயா என்னைய ஹஸ்பண்ட்ன்னு சொன்ன அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருப்பான். உடனே ஹீரோயினி சொல்லுவா, நான் சும்மா தான் கூப்பிட்டேன், ரொம்ப சீன் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்து ஹீரோவை வெல்கம் பண்ணுவா. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ வந்து அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க ஒரு டிசைனர் கிட்ட சொல்லுவான், இந்த ட்ரெஸ்ல எது ஒரிஜினல்ங்கிறத நீங்க தான் கண்டுபிடிச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு. இப்ப அவன் என்ன பண்ணுவான், வில்லியோட ட்ரெஸ்ஸ சுத்தி சுத்தி திரும்பி திரும்பி பார்ப்பான். ஹீரோயினியோட ட்ரெஸ்ஸையும் செக் பண்ணுவான். இப்ப வில்லி சொல்லுவா, எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் உங்க ஃபேஸ பார்க்கையிலே, அதுதான் ஃபேக், என்னோடது ஒரிஜினல், நீங்க சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட ஆரம்பிச்சிருவா. ஹீரோயினிக்கு மனசுக்கு கஷ்டமா போயிடும். எல்லாருமே வந்து வில்லியோட தான் பளபளன்னு இருக்கு, அதுதான் சூப்பர் ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினியோட கைய புடிச்சுக்கிட்டு, சார் நீங்க தானே செக் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க உண்மை என்ன அப்படின்றத சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்ல, அவரும் கொஞ்சம் யோசிச்சு அப்படியே உண்மையே சொல்லுவாரு. என்னடா சொல்றாருன்னு பார்த்தா, வழக்கம் போல ஹீரோயினியோட Dress தான் ஒரிஜினல், நீங்க எங்கேயோ ரோட்டு கரையில டிசைன் பண்ணி லோ கிளாத்ல பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வில்லியே சொல்லிடுவாங்க. வில்லிக்கு இப்ப செம்ம காண்டாயி போயிடும், என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே இப்ப ஹீரோ வந்து ஸ்டேஜுக்கு போவான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினியோட ஒரிஜினல் அம்மா அப்பா யாருங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். அத பத்தி இப்ப சொல்றதுக்காக ஃபேமிலில இருக்கவங்கள நான் வெல்கம் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் இந்த பார்ட்டியே அப்படின்னு சொன்னோன்ன
வில்லி என்ன நினைச்சுக்குவானா, நம்மள தான் வந்து இன்ட்ரோ குடுக்க போறாங்க. ஹீரோயினிய தான் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களே! நம்மள தான் கல்யாணமும் பண்ணிக்க போறாங்கன்னு ரொம்பவே ஹாப்பியா இருப்பா. இப்ப ஹீரோ வந்து ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு, "சூ ஃபேமிலியோட டாட்டர தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வரவும்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினி வேகமா ஸ்டேஜுக்கு கிளம்புவா. வில்லி வந்து ஹீரோயினிய தடுத்துட்டு, "நான் தாண்டி போவேன். நான் தான் சூ ஃபேமிலியோட டாட்டர்ன்னு" சொல்லிட்டு வேகமா போக, அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே இப்ப வில்லிய தடுத்துருவாங்க. "என்ன எதுக்கு தடுக்குறீங்க?" அப்படின்னு அவ கேட்க, "நீ சரியான ஃப்ராடு. ஒரிஜினல் யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட அப்பா, அம்மா 2 பேருமே வந்துருவாங்க அங்க. ஹீரோயினிய புடிச்சு இழுத்துட்டு, "இவ தான் எங்களோட பேபி கேர்ள். நீ வந்து ஃப்ராடு பண்ணி தான் இந்த குடும்பத்துல இருந்திருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினிய வந்து இப்ப அவங்களோட ஒரிஜினல் அம்மா ஹக் பண்ணிக்கிட்டு, "உன்ன இவ்வளோ நாளா பிரிஞ்சுட்டேம்மா" அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். இத பாக்குற வில்லியோட மனசு உடைஞ்சு போயிரும். இப்பதான் வில்லியோட பேரண்ட்ஸுக்கே தெரியும் இவ ஃப்ராடு பண்ணி தான் அந்த வீட்ல இருந்திருக்கா அப்படின்னு. இப்ப வில்லி வந்து பயங்கரமா சண்டை போடுவா. "நான் தான் உங்களோட பொண்ணு. இவ பொய் சொல்றா. நம்பாதீங்க, நம்பாதீங்க" அப்படின்னு. ஹீரோயினி சொல்லுவா, "இரும்மா உனக்கு உண்மை எல்லாத்தையுமே புரிய வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரிஜினல் அம்மாகிட்ட இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோயினி தான் ஜூ ஃபேமிலியோட டாட்டர்ன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம வில்லி வந்து எந்த ஃபேமிலிக்குமே இல்லாத ஒரு அனாதை பொண்ணு. எந்த டெஸ்ட்டுமே உனக்கு ஓகே ஆகல அப்படின்னு சொல்லுவா. வில்லிக்கு இப்ப செம காண்டாயி போயிடும். எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருப்பா. வில்லியோட பேரண்ட்ஸ் இப்ப கீழ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. "நீ என்னோட பொண்ணு கிடையாதுன்னா, என்னோட பொண்ணு யாரு?" அப்படின்னு ஓவரா ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப வில்லி சொல்லுவா, "ஆமா நான் உன்னோட பொண்ணு கிடையாது தான். இவ்வளோ நாளா நான் சொன்னத நம்பிக்கிட்டு தானே இருந்த. அதே மாதிரி இப்பவும் இரு" அப்படின்னு சொன்னோன, அவங்க பேரண்ட்ஸ் கீழ உட்காந்து அப்படியே கதறி அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஹீரோயினி வந்து வில்லிகிட்ட சொல்லுவா, "நீ யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறமாவது மரியாதையா நடந்துக்கோ" அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்லுவா, "இனிமே உன் லைஃப் தாண்டி ரணகளமா மாறப்போகுது. நான் யாருங்கிறது உனக்கு தான் தெரியல" அப்படின்னு ரொம்பவே தைரியமா பேசிக்கிட்டு இருப்பா. ஹீரோயினி சொல்லுவா, "இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி பண்ற பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, வில்லி திடீர்னு அப்படியே பெல்ட் அடிச்சிருவா. நான் உன் அக்கா தானடி, ப்ளீஸ்டி என்னை ஏத்துக்கோடி. இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன்டி" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியோட ஒரிஜினல் அப்பா இருப்பார்ல, அவர் வந்து இவங்க அப்பா, அம்மா இவன்னு சொல்லி எல்லாருமே புடிச்சு வெளியில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. செக்யூரிட்டீஸ் எல்லாம் வந்து வில்லிய பிடிக்க வரையில, அவ என்ன பண்ணுவா, ஒரு கத்திய எடுத்து ஹீரோயினிய குத்த போவா. ஹீரோ வந்து அத தடுத்து அவளுக்கு ஒரு உதைய விட்டு, "மரியாதையா இங்க இருந்து போயிடு" அப்படின்னு சொல்லி திட்டுவான். இப்ப செக்யூரிட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து வில்லிய அங்க இருந்து புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோயினி அவங்க அப்பா, அம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா இருப்பா. இத பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அப்ப ஹீரோ வந்து, "ஆன்ட்டி, அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க பொண்ணுகிட்ட அத விட முக்கியமான விஷயம் பேசணும்னு" சொல்லிட்டு முட்டி போட்டு ஹீரோயினி கிட்ட ரிங்க நீட்டிடுவான். "ப்ளீஸ்மா நான் பண்ணது தப்பு தான். உன்கிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு ஒரு சான்ஸ் குடு. நான் மறுபடியும் உன்ன நல்லா பார்த்துக்குவேன் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கெஞ்ச, ஹீரோயினி வந்து அமைதியாவே இருப்பா. ஹீரோ வந்து ரிங் எடுத்து கையில போடலான்ட்டு போறப்ப, ஹீரோயினி சொல்லுவா, "எனக்கு குடுக்குற மாமல குடுத்தா தான் போட முடியும். இல்லன்னா நான் சும்மாலாம் விட மாட்டேன்ப்பா. எதையும் ஏத்துக்க மாட்டேன்" அப்படின்னு ரொம்பவே செல்லமா சொல்ல, ஹீரோவுக்கு புரிஞ்சு போயிரும். டக்குன்னு எந்திரிச்சு ஹீரோயினிய கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதாங்க. இவங்களோட ரொமான்ஸ் இனிமே லைஃப் லாங் ஜாலியா தொடர்ந்துட்டு இருக்கும். இந்த சந்தோஷத்தோட இந்த டிராமாவ முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிராமால மறுபடியும் மீட் பண்ணலாம்.